எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் இப்போதைக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 பார்த்துருப்போம், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும். 8th ஸ்டாண்டர்டில் என்ன பார்த்துருப்போம்னா, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு பார்த்துருப்போம். அதுலேயே 4 ஆப்ரேஷன்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னுட்டு ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பார்க்க போகிறோம். இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலேயே 2 இது யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் டூ செட், அதாவது யூனியனை யூஸ் பண்ணி ஒரு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க. அடுத்து இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க. அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 3 செட் இன்வால்வ் ஆகும், ஏபிசி. இதுலேயும் அதே மாதிரி 2 விதமாக பார்க்குறோம். என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் டூ செட், யூனியனை யூஸ் பண்ணி ஒன்றும், அடுத்து இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணியும் ஒன்றும் பார்க்க போகிறோம். இங்கே எல்ஹெச்எஸுக்கும் ஆர்ஹெச்எஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலனா, எல்ஹெச்எஸில் இங்கே பி யூனியன் சிக்கு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஏ யூனியன் பி, ஆர்ஹெச்எஸில் ஏ யூனியன் பிக்கு ப்ராக்கெட் இருக்குது. அது மட்டும்தான் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன். இது இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறது, அதாவது எக்ஸசைஸ் 1.4ல் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.5ல் இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் இதோட முடியாது. இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அடுத்து டிமார்கன் லா ஆஃப் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னுட்டு ஒன்று இருக்குது. அதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் சேரும். ஆனால் எக்ஸசைஸ் 1.4க்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.